இரவு ஒரு இஸ்லாமிய பார்வை என்கின்ற தலைப்பில் இரவு சம்பந்தமாக நம்முடைய இரவுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்பது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு என்கின்ற நிலையை அல்லது பொழுதை எவ்வாறு நாங்கள் கணிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நம்முடைய இரவுகள் எல்லாம் இப்பொழுது எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏனென்றால் இரவு என்பது அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விடயங்களில் நம்முடைய பார்வையாக அந்த விடயங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோமா என்று கேட்டால் அல்லாஹு தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர நம்முடைய சமூகத்தில் அநேகமானவர்கள் அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி இரவை ஏற்படுத்தி இருக்கின்றானோ, எதை கொண்டு இரவை அல்லாஹு தஆலா அலங்கரித்திருக்கின்றானோ, எதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இரவு என்கின்ற ஒரு பொழுதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றானோ, அந்த சிந்தனையே இல்லாமல் அந்த இரவை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல இரவுகளை நாங்கள் கடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய இரவுகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய இரவுகள் சிறப்புள்ளதாக ஆக வேண்டும், நம்முடைய இரவுகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இரவு தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை உங்களோடு ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இரவை பொறுத்தமட்டில் இந்த இரவை கொண்டு அல்லாஹு தஆலா பல நலவுகளை மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். பல சம்பவங்களை வரலாற்றிலே நிகழ்த்தி காண்பித்திருக்கின்றனர். வரலாறுகளில் மிக முக்கியமான சம்பவங்கள் என்று எழுதப்பட வேண்டிய சம்பவங்களை கூட அல்லாஹு தஆலா இரவிலே நிகழ்த்தி காட்டியதாக பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போனார்கள். அந்த பயணத்துடைய அடிப்படை கருப்பொருளே அல்லாஹுவிடத்திலிருந்து தொழுகையை பெற்றுக்கொண்டு வருவது. அல்லாஹுவிடத்திலே போய் அல்லாஹுவிடத்திலிருந்து தொழுகையை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியது இரவில். அதற்கு பகலை அல்லாஹு தஆலா தெரிவு செய்யவில்லை, இரவு என்கின்ற பொழுதை அல்லாஹு தஆலா தெரிவு செய்கின்றார். அதே நேரத்தில் அல்லாஹுடைய திருமறை வேதம், இந்த திருக்குர்ஆன், இதற்கு பின்னால் நபியே வரமாட்டார் என்கின்ற நிலைமையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உலகம் அழியும் வரைக்கும் வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்த வேதமாக இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனை கூட முதலிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைப்பதற்காக வேண்டி தெரிவு செய்தது ஒரு இரவை தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றார். ஒரு இரவை நாங்கள் தெரிவு செய்து அந்த இரவிலே தான் அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றார். பகலிலும் இறக்கினால் குர்ஆன் இறங்கத்தான் செய்யும். குர்ஆன் ஏனைய காலங்களிலே பகலிலே இறங்கத்தான் செய்தது. ஆனால் முதலிலே இந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இரவைத்தான் தெரிவு செய்து கொள்கின்றார். அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கவுமுகளோடு அல்லாஹு தஆலா காப்பாற்றுவதற்காக வேண்டி ஃபிரௌனுடைய படை துரத்துகின்ற நேரத்தில் நீங்கள் போங்கள், உங்களுடைய மக்களை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டதும் இரவு நேரத்தில் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்கின்ற செய்தியை கொண்டுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் பயணம் செய்கின்ற நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தயார் பண்ணி அனுப்பி வைத்ததும் இரவுடைய நேரத்திலே தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இரவு என்கின்ற அந்த பொழுது வரலாற்றிலே பல இடங்களிலே படம் பதித்த ஒரு பொழுதாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். இந்த இரவு என்கின்ற இந்த பொழுதை அல்லாஹு தஆலா தான் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். பகல் என்கின்ற பொழுதிலிருந்து இரவு என்கின்ற பொழுதை அல்லாஹு தான் நமக்கு வித்தியாசப்படுத்தி தந்திருக்கின்றார். இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை வைத்திருப்பதனால்தான் பகலிலே செய்ய வேண்டிய காரியங்கள் இரவிலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்று நம்முடைய காரியங்களை கூட நாங்கள் வேறு பிரித்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அது காரணமாக அமைகின்றது. பகலே முழுமையாக இருந்து விடுமாக இருந்தாலும் அல்லது இரவே முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடுமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை நம்மால் அடைந்து கொள்வதற்கு மிக சிக்கலான நிலைமையை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலா மாற்றி மாற்றி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன அன்பார்ந்த சகோதரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஆயிஷா நாயிடத்திலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலும்
அல்லாஹு தஆலா இன்றைய தினம் ஒரு இரவிலே சொன்னார்கள், இன்றைய இரவு அல்லாஹ் எனக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கின்றான். இந்த வசனத்தை யாரெல்லாம் சிந்தித்து ஓதி யாரெல்லாம் சிந்திக்கவில்லையோ அவர்களெல்லாம் அழிந்தார்கள், அவர்களெல்லாம் நாசமாகி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீண்ட நடிக சம்பவத்துடைய சுருக்கத்தை சொல்லுகின்றனர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்த குர்ஆனுடைய வசனம் 3வது அத்தியாயத்தின் 190வது வசனம். அந்த 3வது அத்தியாயத்தின் 190வது வசனத்திலே வரக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்துல் லிஉலில் அல்பாப், சிந்திக்கின்ற சமூகத்துக்கு நாங்கள் அத்தாட்சியை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த ஆயா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துவது எவிடன்ஸுக்காக வேண்டும். எவிடன்ஸ் என்பது ஏதாவது ஒன்றை ப்ரூவ் பண்ணுவதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு அம்சம். இந்த எவிடன்ஸாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எதற்குரிய எவிடன்ஸ் என்றால், நான் இருக்கின்றேன் என்பதற்குரிய எவிடன்ஸாக, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்குரிய எவிடன்ஸாக, இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது, ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்பதை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய, நம்மிடத்தில் நிரூபிக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸாக அல்லாஹு தஆலா சில எவிடன்ஸை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். அதை காணுகின்ற நேரத்தில் மூமின்களாக இருந்தால் அதை பார்க்கின்ற நேரம் எல்லாம் இறைவன் நமக்கு ஞாபகம் வர வேண்டும், அவனை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். மூமின்கள் அல்லாதவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அதை காணுகின்ற நேரம் எல்லாம் அவருடைய உள்ளத்திலே இதையெல்லாம் யாரோ ஒருவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றானே என்கின்ற அந்த உணர்வையாவது அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்ற விதமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான். அந்த அத்தாட்சிகளிலே ஒரு அத்தாட்சியை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவிலும் பகலிலும் அல்லாஹு தஆலா ஒரு இக்திலாஃபை வைத்திருக்கின்றானே, ஒரு முரண்பாட்டை வைத்திருக்கின்றானே. இரவை இரவாகவும் பகலை பகலாகவும், இரவுக்கும் பகலுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற விதமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நான் இருப்பதற்குரிய ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா இருப்பதற்குரிய அத்தாட்சியாக பல அத்தாட்சிகளை நாங்கள் காணுகின்ற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹுவை நாங்கள் புகழக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் விரையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அத்தாட்சிகளை வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே நாங்கள் காணுகின்ற அந்த பொருள்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய படைப்புகள் மூலமாக மாத்திரமல்ல அந்த அத்தாட்சியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பொழுதுகள் கூட அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி தான். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய அம்சங்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கின்றோம். அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி நம்மிடத்தில் இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள் ரீதியான அருள்களை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்ற நேரம், ஏன் இவ்வளவு நீங்கள் உங்கள் இந்த உலகத்துக்காக வேண்டி முயற்சி எடுக்கின்றீர்கள் என்று கேட்டால் கூட அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் ஓடித்திருக்கின்றோம் என்று பேசக்கூடியவர்கள் கூட இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா மெட்டீரியலில் மாத்திரமல்ல அருளை வைத்திருப்பது, பொழுதுகளிலும் அல்லாஹ் தஆலா அருளை வைத்திருக்கின்றார். ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் இரவை முழுமையாக ஹயாத்தாக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்கி எதை நாங்கள் எதிர்பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை எதிர்பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அந்த பொழுதை அல்லாஹ் தஆலா அதற்கென்று அந்த காலத்தை ஆக்கி இருக்கின்றார். காலத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா சில விடயங்களை சிறப்புப்படுத்துவான் என்பார்ந்த சகோதரர்களே. அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கணும், எதற்காக வேண்டி? அரஃபாவுடைய அந்த தினத்திலே நாங்கள் நோன்பு பிடிப்போமாக இருந்தால் 2 வருடத்துக்குரிய குற்றப்பரிகாரம் கிடைக்கும் நமக்கு. ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் பிடிக்கின்றோம், ஏனைய காலங்களில் பிடிக்கின்ற நோன்பு போன்றுதான் அன்றைக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம். ஆனால் அன்றைய தினம் நோன்பு நோற்போமாக இருந்தால் ஒரு வருடத்துக்குரிய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக அந்த பொழுதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பொழுதுகளாக கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் அதையெல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முயற்சி இருக்கின்றதா இல்லையா? ஃபஜ்ருடைய நேரத்திலே மஸ்ஜிதுக்கு மலக்குமார்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள், மஸ்ஜிதிலிருந்து போகின்றார்கள். அசருடைய நேரத்திலே இந்த பூமிக்கு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள், பூமியிலிருந்து மலக்குமார்கள் போகின்றார்கள். அந்த மலக்குமார்கள் வருகின்ற போகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் தொழுதோமாக இருந்தால், வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பேரும் குறித்து இவர் வணங்கக்கூடிய நிலைமையிலே நான் விட்டு விட்டு வந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் என்பதற்காக அந்த பொழுதையும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றோமா இல்லையா? இப்படி எத்தனை பொழுதுகள் நம்மால் பயன்படுத்தப்படுகின்றது. அது போன்ற ஒரு பொழுதாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்பதற்குரிய ஒரு அத்தாட்சியாக நாங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பொழுது ரீதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இரவும் பகலும் என்று சொல்வது.
இந்த பகல் என்று சொல்வதில் நாங்கள் சரியான பயன்பாட்டை வைத்திருக்கின்றோம். அதில் உழைப்பதற்காக வேண்டி செல்கின்றோம். அதில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வேலைகளை அவசரப்படுத்துகின்றோம். அதற்காக நாங்கள் நம்முடைய வேலைகளை இலவுபடுத்துவதற்காக என்னென்ன காரியங்களை செய்ய முடியும் அந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றோம். ஆனால் இரவு என்று வருகின்ற நேரத்தில் அந்த இரவிலே ஒரு கவனம் எடுக்காதவர்களாக நாங்கள் போய்கொண்டிருப்பதனால் இரவு சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பார்கள் சகோதரர்களே. இரவு சம்பந்தமாக நாங்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இரவை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார். அல்லாஹு தஆலா இருக்கின்றானே, அவன்தான் இந்த இரவையும் பகலையும் உங்களிடத்திலே கொண்டு வருகின்றான். ஹில்ஃபத்தன், ஒன்று பின்னே உண்டால் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து சேர்க்கின்றான், பகரமாக கொண்டு வந்து சேர்க்கின்றான். லிமன் அராத ஐயதக்கர அவ் அராத ஷுக்கூரா. அந்த இரவு, அதாவது படிப்பினை பெறுவதற்காக வேண்டியும் நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் நாங்கள் இந்த பொழுதுகளை மாற்றி மாற்றி உங்களிடத்திலே கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாடும் நாங்கள் காணக்கூடிய அத்தாட்சி என்பாங்க சகோதரர்களே. இரவு போக பகல் வருகின்றது, பகல் போக இரவு வருகின்றது. இரவு பொழுதை நாங்கள் அடைகின்றோம். அந்த இரவு பொழுதை அடைந்த அந்த இரவு பொழுதிலே நாங்கள் நம்முடைய காலங்களை கழித்து முடித்து அந்த காலம் முடிகின்ற அந்த நேரத்திலே மீண்டும் நம்மிடத்திலே பகல் வந்து சேருகின்றது. இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலா மாற்றி மாற்றி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றானே, அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற அந்த அத்தாட்சியை வெளிப்படுத்துகின்றானே. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எதற்காக வேண்டி இதை நான் ஏற்படுத்துகின்றேன் என்றால், படிப்பினை பெறுபவர்கள் யாராவது இருந்தால் இதை கொண்டு அவர்கள் படிப்பினை பெறுவார்கள். நன்றி செலுத்துபவர்கள் யாராவது இருந்தால் இந்த பொழுதுகளை கொண்டு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்பதற்காக வேண்டி இதை நாங்கள் மாற்றி மாற்றி கொண்டு வந்து சேர்க்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலா மாற்றி மாற்றி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது ஏதோ ஒரு படிப்பினைக்காக வேண்டி. இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலா மாற்றி மாற்றி நம்மிடத்திலே கொண்டு வருவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன, நம்மிடத்திலே இருக்க வேண்டிய நன்றி எதற்காக, அல்லது எந்த பொழுதை அடைகின்ற நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நம்முடைய இரவை கழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன் என்பாங்க சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சூரா 28வது அத்தியாயத்திலே 71வது வசனத்திலும் 72வது வசனத்திலும் இந்த இரவையும் பகலையும் நான் ஆக்கவில்லை என்றால் உங்கள் நிலைமை எவ்வாறு இருந்திருக்கும் என்பது தொடர்பாக ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றான் பாருங்கள். குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. கியாமத்து நாள் வரைக்கும் உங்களிடத்திலே நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரவு இருக்கின்றதே, இந்த இரவை நான் நிரந்தரமாக்கி விட்டேன் என்று சொல்லி சொன்னால், மன் இலாஹுன் கைரல்லாஹி யஅதீகும் பிதிஆ. உங்களிடத்திலே அந்த வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ரப்பு யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். நான் இந்த இரவை அப்படியே இரவாகவே ஆக்கிவிட்டேன் என்றார். இரவை நிரந்தரமாக கியாம நாள் வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். மாற்றாமல் அப்படியே நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், இரவு மட்டும்தான் இந்த உலகத்திலே என்கின்ற ஒரு நிலைமை உங்களிடத்திலே வந்து சேருமாக இருந்தால், உங்களிடத்தில் இந்த பகலை கொண்டு வரக்கூடிய ரப்பு யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். நான் சொன்னேனே ஆரம்பத்திலேயே, அவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்குரிய ஒரு எவிடன்ஸாக அல்லாஹு தஆலா இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வரவே சொல்லுகின்றானா இல்லையா? அல்லாஹு தஆலா கேட்கின்றான், நான் மாத்திரம் அதை இல்லாமல் ஆக்கிவிட்டேன் என்றான். இரவு மட்டும் நான் என்கின்ற நிலைமை ஆக்கிவிட்டேன் என்றால், உங்களிடத்திலே அந்த வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய வேறு யாராவது ரப்பு இருக்கின்றார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கேட்டுவிட்டு அடுத்த வசனத்திலே கேட்கின்றான், குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. நான் மறுமை நாள் வரைக்கும் பகலை அப்படியே ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னார். இரவே வராமல் பகலை மாத்திரம் நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி சொன்னால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பில்லைலி தஸ்குனூஹு ஃபீ. உங்களுக்கு அந்த அமைதியை தருகின்றதே அந்த இரவை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேறு யாராவது ரப்பை நீங்கள் காண்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கேட்டுவிட்டு இரண்டு சந்தர்ப்பத்தில், முதலாவது சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அஃபலா தஸ்மஊன், நீங்கள் செவியுற மாட்டீர்களா? அடுத்த வசனத்திலே கேட்கின்றான், அஃபலா துப்சிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்களான்னு கேட்கின்றான். உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செவியும் சரியாக இருக்காதா என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றான். என்பாத சகோதரர்களே, இரவை இரவாக ஆக்கிவிட்டான் என்றால் சுறுசுறுப்பாக நாங்கள் இயங்குகின்றோமே, ஓடி திரிந்து நம்முடைய சம்பாத்தியங்களை எடுத்துக்கொள்கின்றோமே, அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெற்றுக் கொள்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அந்த பகல் இல்லை என்று சொல்லி சொன்னார், இரவை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஆக்கிவிட்டான் என்று சொல்லி சொன்னார். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அப்படி ஒரு பகலை உங்களிடத்தில் எந்த ரப்பு கொண்டு வந்து சேர்ப்பான்?
அல்லாஹு தஆலா பகலை நிரந்தரமாக்கி உங்களுக்கு அமைதியை கொண்டு வந்து சேர்க்கின்றது அந்த இரவு. இரவுடைய முதலாவது நோக்கம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களிடத்திலே அமைதியை கொண்டு வந்து சேர்க்கின்றது அந்த இரவு. அந்த இரவை உங்களிடத்திலே கொண்டு வரவில்லை என்று சொல்லி சொன்னால், அதை கொண்டு வருவதற்கு வேறு யாராவது ரப்பு உங்களிடத்திலே இருக்கின்றார்களா என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்கின்றார் என்பாத சகோதரர்களே. நாங்கள் நம்பி இருக்கின்றோம். கேட்டால் சொல்லுவோம், என்ன இறைவா, உன்னை தவிர வேறு ரப்பு யாரும் கிடையாது என்று சொல்லி. ஆனால் அந்த பொழுதுகளை அடைகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா பொழுதை மாற்றுகின்றான். அல்லாஹ் மாற்றியதன் படிதான் இந்த பொழுது மாறுகின்றது என்கின்ற உணர்வு இல்லாமலேயே அந்த பொழுதுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே. இரவிலிருந்து பகலுக்குள்ளே நுழைகின்ற நேரத்திலும், பகலிலிருந்து இரவுக்குள்ளே நுழைகின்ற நேரத்திலும் நாங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காணக்கூடியவர்களாக இதற்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகின்றேன். இரவு ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே நம்முடைய உள்ளத்தில் இரவையும் கொண்டு வருபவன் இறைவன் தான், பகலை கொண்டு வருபவன் இறைவன் தான், அல்லாஹுதான் இதற்கு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் என்கின்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு நாங்கள் இரவுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இரவு அமைதியானது. அமைதியை ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த இரவை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதை நாங்கள் இரவா, அதாவது அமைதியை ஏற்படுத்தக்கூடியவா செகண்ட் அல்லது சுக்குன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கின்றது. அரபியில சாதாரணமாக குர்ஆனில நாங்கள் சுக்குன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். சுக்குன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் நிறுத்துதல் என்று. நிறுத்துவதற்காக, நிறுத்த குறியீடாக அந்த சுக்குனை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த செகண்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் சகோதரர்கள். நமக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக நம்முடைய வீட்டை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றார். நம்முடைய வீட்டை அல்லாஹ் தஆலா எப்படியுமே நாங்கள் எங்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், அன்றைக்கு ஒரு திருமண வீட்டுக்காக போயிருக்கிறேன், ஒரு சகோதரர் அவசரப்படுகின்றார் வீட்டுக்கு போவதற்காக வேண்டும். என்ன அவசரம் என்று கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்னென்றால், டொய்லெட்டுக்கு போகணும் என்றார். நான் சொன்னேன், இங்க வாஷ்ரூம் இருக்குது, நீங்க இங்கே வாஷ்ரூம் தாராளமா போகலாமே என்று சொன்ன நேரத்தில், என்ன இருந்தாலும் வீட்டுக்கு போய் போற மாதிரி வராது என்றார். நாங்கள் சில இடங்களுக்கு போய் நாங்கள் தூங்குவோம், நாங்கள் பயணம் போகின்ற நேரத்தில் நாங்கள் தூங்குவோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்கு போய் நாங்கள் தூங்குவது போன்று வராது. நமக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றானா இல்லையா? அந்த இடத்தில் ஒரு அமைதி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றானா இல்லையா? இந்த அமைதியை ஏற்படுத்துகின்ற விதமாக அல்லாஹ் தஆலா இரவை நமக்கு ஆக்கி இருக்கின்றான். செகண்ட் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா அதற்கு பல இடங்களிலே பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா மனைவியுடைய விடயத்திலே சொல்கின்ற நேரம் லிதஸ்குனு ஃபீஹா, அவளிடத்திலே நீங்கள் அமைதியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, அதாவது லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் அமைதியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த மனைவியை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார், திருமண உறவை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே அமைதி என்பது இரவிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற அம்சம். ஆரவாரத்தை இரவிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தவில்லை சகோதரர்களே. அமைதியான ஒரு பொருளாகவும் நாங்கள் எல்லாம் ஒதுங்கக்கூடிய ஒரு பொழுதாகவும் அல்லாஹ் தஆலா இந்த இரவை ஆக்கி இருக்கின்றான் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக பல இடங்களிலே சொல்லுகின்றான். ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல, அல்லாஹுதான் உங்களிடத்திலே இரவை கொண்டு வந்து சேர்க்கின்றான். லிதஸ்குனு ஃபீஹி, அமைதியை நீங்கள் அந்த இரவிலே அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இன்னொரு குர்ஆன் வசனத்திலே 17வது அத்தியாயத்தின் 12வது வசனத்திலே வஜஅல்னல் லைல வன்னஹார ஆயத்தைன், இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா இரண்டு ஆயத்துகளாக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக சொல்லுகின்றான். ஃபமஹவுனா ஆயத்தல் லைல், அல்லாஹ் தஆலா இந்த இரவு என்று சொல்லக்கூடிய அத்தாட்சியை இருளின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். வஜஅல்னா ஆயத்தன் நஹார முப்சிரா, இந்த பகல் என்று சொல்லக்கூடிய ஆயத்து இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கின்றது, அதை பார்வை உள்ளதாக, வெளிச்சம் உள்ளதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கின்றான். லிதப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய அருட்கொடைகளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும், லிதஅலமூன அதத ஸினீன வல் ஹிசாப், காலங்களை கணக்கெடுப்பதற்கும் ஆண்டுகளை நீங்கள் கணக்கெடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா இதை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலா நமக்கு மாற்றி மாற்றி தருகின்றான். அதை தருவதற்குரிய நோக்கமாக நமக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்ற நேரம், இரவை இருளின் மூலமாக அல்லாஹு தஆலா போர்த்தி இருப்பதாக சொல்லுகின்றான், பகலை வெளிச்சம் உள்ளதாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருப்பதாக சொல்லுகின்றான். அந்த இரவை மாத்திரம் அந்த இருளின் மூலமாக அல்லாஹ் தஆலா போர்த்தவில்லை என்று சொல்லி சொன்னால், அது வெளிச்சமாகவே இருக்குமாக இருந்தால்
அதிலே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நம்முடைய மனமும் வந்து வராது, அதே நேரத்திலே அதிலே அமைதியும் நமக்கு கிடைக்காது என்பாங்க சகோதரர்களே. சில நாடுகளுக்கு போனால் சில பிள்ளைகள், சில மாணவர்கள் சில நாடுகளுக்கு போவார்கள். அந்த நாடுகளில் கல்விக்காக போவார்கள். அதுவும் துருவ பிரதேசங்களிலே, துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான நாடுகளுக்கு போவார்கள். ரஷ்யா, கனடா இந்த மாதிரியான நாடுகள். ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்றால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி அவர்கள் கதைப்பார்கள். கதைக்கின்ற நேரத்தில் சொல்லுவார்கள், இங்கு 20 மணித்தியாலம் பகல். எவ்வளவு நேரம்? 20 மணித்தியாலம் பகல், 4 மணித்தியாலம் தான் இரவு. இப்ப நாங்க எப்படி நோன்பு பிடிக்கிறோன்னு கேட்பார்கள். ஒரு கதையுமில்ல, நீங்க ஃபுல்லாவே நோன்பு பிடிக்கத்தான் வேணும் என்று நாங்க அப்படித்தான் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய அந்த இரவு எப்படி இருக்கும் என்றால், அந்த இரவு அல்லாஹ் கேட்கிறானே, மொத்தமாகவே உங்களுக்கு இரவு இல்லாமல் பகல் அப்படியே நான் கியாம நாள் வரைக்கும் ஆக்கிவிட்டால், அவர்களுக்கு கியாம நாள் வரைக்கும் அப்படி அல்ல, சில சீசன்களுக்கு தான் அப்படி. கியாம நாள் வரைக்கும் ஆக்கிவிட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறானே, அதுக்கு சில முடல்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். 20 மணித்தியாலம் அவர்கள் வந்து வெளிச்சத்திலாம் வாழ வேண்டும். இரவெண்டெல்லாம் நினைக்க இயலாது. நமக்கு 6 மணிக்கு இருட்டிடும், திருப்பி காலையில 6 மணிக்கு விடிஞ்சிடும். 12 மணித்தியாலம் நிம்மதியாக நம்முடைய இந்த ரீஜன் இருக்கக்கூடியவர்களுக்கு 12 மணித்தியாலங்கள் இரவு, 12 மணித்தியாலங்கள் பகல் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு 20 மணித்தியாலம் பகல். இரவுடைய நேரத்தை பாருங்கள், அவருடைய இரவுடைய தொழில் மகரிபு தொழுகிறது 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு. அது நம்முடைய பார்வையில் இரவு 10 மணிக்கு, அவங்களுக்கு மகரிபுடைய நேரம். மகரிபு தொழுகிறது 10 மணிக்கு, இஷா தொழுகிறது 11 மணிக்கு, ஃபஜ்ருடைய தொழுகை 2 மணிக்கு. இதுதான் அவர்களுடைய ஷார்ட்டான அந்த இரவு. இந்த டின்னர் எல்லாம் எடுக்கிறது இல்லை, சாப்பாடு மாத்திரம் தான் நேரம் வச்சு எடுப்பார்கள். 8 மணிக்கு டின்னர் எடுத்துருவார்கள், ஆனா இன்னும் இரவாகி இருக்காது. அந்த நேரத்தோடு அவர்கள் போவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் சாப்பிடலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த இரவின் அமைதி அவர்களால் அடைந்து கொள்ள முடியாது. பகலிலே அந்த அமைதி அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அப்படியான உதாரணங்களையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் என்பாங்க சகோதரர்களே. எனவே இரவு என்று சொல்லக்கூடிய பொழுதை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து இருப்பது முதலாவது காரணம், நாங்கள் அமைதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரவை அல்லாஹ் தஆலா பகல் என்கின்ற அந்த வெளிச்சத்தை மூடி நமக்கு தந்திருக்கின்றான், அதை மறைத்து நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி, நமக்கு அமைதியாக ஆக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி. எனவே இந்த இரவை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகின்றேன். இப்படி ஒரு இரவை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அலம் யரவ் அன்னா ஜஅல்னா அல்லைல லிதஸ்குனு ஃபீ. அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் இரவை கொண்டு வரவில்லையா அமைதி அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே அல்லாஹ் இந்த இரவை நமக்கு அமைதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் என்பது முதலாவது அம்சம். அமைதி என்பது இரவோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்ற சோதரர்களே, இரவோடு சம்பந்தப்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆனால் அமைதி என்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் அடிப்படையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த இரவு எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பது சம்பந்தமாக சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாங்கள் இந்த இரவை, அதாவது ومن رحمته, அல்லாஹ் தஆலாவுடைய அருளிலே உள்ளது, ஜஅல லக்குமுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் உங்களிடத்திலே கொண்டு வருவது, லிதஸ்குனு ஃபீஹி, அதிலே நீங்கள் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக, லிதப்தகு மின் ஃபல், அல்லாஹ்வுடைய ஃபல்லுகளை, அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காக, வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக. இதற்குத்தான் இரவையும் பகலையும் நாங்கள் மாற்றி மாற்றி உங்களிடத்திலே கொண்டு வருகின்றோம். இதில் இந்த மூன்றும் இரவிலும் பகலிலும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த இரவிலே அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கின்றான், பகலிலும் அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை அமைதியை வைத்திருக்கிறான். இரவிலே வைத்திருக்கின்ற அமைதி அல்லாஹ் தஆலா பகலிலே வைத்திருக்கவில்லை. இரவிலே அல்லாஹ் தஆலா ஒரு அமைதியை வைத்திருக்கின்றான், அதே நேரத்தில் நன்றி செலுத்துவதற்கான நேரத்தையும் வைத்திருக்கின்றான். பகல் என்பது சுறுசுறுப்பானது, பகல் என்பது நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் பயன்படுத்துவது. சில வேளைகளில் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கான பொழுதுகள் நமக்கு கிடைக்காது, சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்காது. ஆனா இரவு என்பது அப்படி அல்ல. இரவு என்பது ரிலாக்ஸாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இரவிலே பல நேரங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். நிம்மதியாக அல்லாஹ்வை நாங்கள் ஷுக்ர் செய்யலாம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுது விட்டு ஆயிஷா நாயகி கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அஃபலா அகுனு அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடிமையாக இருக்க கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்.
எனவே சுக்குர் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே இரவுடைய நேரத்தை அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும் வைத்திருக்கின்றார். இரவிலே மாத்திரம் நமக்கு தெரியக்கூடிய சில அம்சங்களையும் இரவு பொழுதிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். இரவு பொழுது வந்து விட்டது என்றால் வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன் என்பது நமக்கு விளங்கும். எவ்வளவு நுணுக்கமான படைப்பாளன் என்பது நமக்கு விளங்கும். எவ்வளவு ஆற்றல் உள்ள படைப்பாளன் என்பது நமக்கு விளங்கும். ஆனால் அது பகல் பொழுதில் நமக்கு தெரியாது என்பது அந்த சகோதரர்களே. நாங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்த நட்சத்திரம் நமக்கு தெரியும், சந்திரனை நம்மால் பார்க்கலாம். அந்த வானத்திலே இருக்கக்கூடிய சில கோலங்கள் இன்றைக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்தந்த காலங்களில் இந்தந்த கோலங்களில் நட்சத்திரங்களை நம்மால் காண முடியும் என்று சொல்லி அந்த கோலங்களை எல்லாம் இறைவன் அதிலே ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த கோலங்களை காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா வானத்திலே ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுணுக்கமாகவும் சீராகவும் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் என்பதை நமக்கு காட்டக்கூடிய ஒரு பொழுதாக அந்த இரவை ஏற்படுத்தி இருக்கின்றான் அந்த சகோதரர்களே. இந்த இரவை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரவை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா இந்த இரவை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த இரவுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு சில சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே ஒரு நேரம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரமும் ஒருவர் செய்யக்கூடிய பிரார்த்தனையை ஒன்று சேருமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இரவிலே தான் அல்லாஹ் தஆலா கொண்டு போய் வைத்திருக்கிற அந்த நேரத்தை பகல் நேரத்திலே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வைக்கவில்லை. பகலிலே ஒரு நேரம் இருக்கின்றது, அது எல்லா நாளிலும் இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்றது, அது பகலிலே இருக்கக்கூடிய நேரம். ஆனால் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, அவன் கேட்பதை கொடுப்பதற்கு, அவனுடைய வாழ்க்கையை சீர்பண்ணிக் கொள்வதற்கு, அவன் கேட்கின்ற அம்சங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். அந்த நேரமும் நம்முடைய பிரார்த்தனையை ஒன்று சேருமாக இருந்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹுவால் மறுக்கப்படாத என்பார்ந்த சகோதரர்களே. அதை இரவிலே தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே மூன்றில் ஒரு பகுதி கடந்ததன் பின்னால் அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகின்ற சம்பவம் கூட இரவிலே தான் நடக்கின்றது. இரவு என்று சொல்லக்கூடிய பொழுது இருக்கின்றதே வித்தியாசமானது என்பார்ந்த சகோதரர்களே. அந்த இரவிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு. அவன் இறங்கி வரக்கூடிய நேரமாக அந்த இரவை ஆக்கி இருக்கின்றான். முதலாவது வானத்துக்கு வந்த அடியார்களை பார்த்து, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த இரவை ஆக்கி இருக்கின்றான். அந்த இரவு பொழுதிலே என்னிடத்திலே கேட்பவர்கள் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று அல்லாஹுவே வந்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இரவிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆக்கி இருக்கின்றான். மாசத்துக்கு ஒரு தடவை அல்ல, கிழமைக்கு ஒரு தடவை அல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல, ஒவ்வொரு இரவும். அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இரவு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இரவு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு அருள். இந்த இரவு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா மிக போதுமான ஒரு அம்சமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ் இறங்குகின்றான் முதலாவது வானத்துக்கு. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரவிலே ஒரு இடத்திலே எழும்பி விட்டார் என்றார், முழிப்பு வந்து விட்டது என்று சொல்லி சொன்னார். வந்த முழிப்போடு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி என்று ஒருவர் சொன்னால், எதை சொல்லி? முன் சொன்ன வாசகங்களை சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி என்று ஒருவர் சொன்னார். இல்லை என்று சொல்லி சொன்னால் அவருக்கு தேவையான எதையாவது ஒன்றை அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். இது எங்க இருக்கின்றது? இரவில இருக்குது. எங்கேயாவது இருக்குதா சகோதரர்களே? பகல்ல நம்ம தூங்குறோமா இல்லையா? பகல்ல தூங்குறத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பகலிலே தூங்குகின்ற நேரம் திடீரென்று இடையில ஒரு முழிப்பு வந்து, அந்த முழிப்பு வந்தது பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு இந்த செய்தியை சொல்லி, இந்த திக்ரை சொல்லி, அதற்கு பின் அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான், அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று எங்காவது இருக்கின்றதா? இந்த அருளை கூட, இந்த அம்சத்தை கூட இரவிலே தான் கொண்டு போய் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நமக்கு முழிப்பு வரும் இரவு நேரத்தில், தூங்குகின்ற நேரம்.
அந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் இதை ஓதி அல்லாஹ்விடத்திலே இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா எனக்கு அதைத்தான் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி வைப்பான். அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த செய்தி ஒரு ஆலிமோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஆலிம் சொன்னார், இது இரவுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா தந்த கிஃப்ட், அதுவும் இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தந்த கிஃப்ட். யாராவது ஒருவர் அதற்கு பின்னால் தொழுகைக்காக வேண்டி வுது செய்து கொண்டு தொழுவாராக இருந்தால் அல்லாஹு தஆலா குபிலத் ஸலாத்தஹு, அவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். இப்ப நாங்க சுபஹ் தொழுகிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா தெரிய நான் நல்லா தான் தொழுதேன். லுஹர் தொழுகின்றோம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா நான் நல்லா தான் தொழுதேன். ஆனால் ஒரு தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கிற அந்த கேரண்டியோடு நமக்கு தரப்பட்ட ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தால், இந்த துஆவை ஓதி அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு ஒருவர் வுது செய்து கொண்டு 2 ரக்காத்தை தொழுவாராக இருந்தால் அந்த 2 ரக்காத்தை தொழுத அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், சந்தேகமே தேவை கிடையாது. அவ்வளவு உறுதியான ஒரு தொழுகை அல்லாஹ் தஆலா எங்கு வைத்திருக்கின்றான்? இரவிலே வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இரவு என்பது சாதாரண பொழுது அல்ல. இரவிலே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் இஹ்லாஸ் உள்ளதாக இருக்கும். இரவிலே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளை நாங்கள் இரவு பக்கம் கொண்டு போவோமாக இருந்தால் கொஞ்சம் இஹ்லாஸாக அந்த இபாதத்தை செய்யலாம். ஏனென்றால் இரவு மறைவானது, இரவு இருட்டானது. நம்மால் மறைவாக நம்முடைய காரியங்களின் அளவுகளை அதிகமாகவே செய்யக்கூடிய ஒரு காலமாக அல்லாஹ் இந்த இரவை வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அடுத்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் இந்த இரவு சம்பந்தமாக, இரவு என்பது அல்லாஹ் இருளாக வைத்திருக்கின்றான். என்பது சகோதரர்களே, மறைவான ஒரு அம்சமாக வைத்திருக்கின்றான். மறைவாக இருட்டாக இருப்பதனால் அதிகமாக பாவம் செய்யக்கூடியதாகவும் இந்த இரவை ஒரு மனிதன் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். பகல் போன்றது அல்ல. பகலிலே ஓடி ஒளிவது சரியான கஷ்டம், வெளிச்சத்திலே விளங்கிவிடும். ஆனால் இரவு என்பது இருட்டாக இருப்பதனால் நம்மால் அதிகமான பாவங்களை அந்த நேரத்திலே செய்வதற்கு ஷைத்தான் நம்மை தூண்டுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். பாவம் என்பது மஹாக்கஃபி சதுரிக்கு, உன்னுடைய உள்ளத்தை அது உறுத்தும் என்று சொன்னார்கள். மக்கள் பார்ப்பதை நீ வெறுப்பாய், இதுதான் பாவம் என்பது. பாவம் என்பது மனிதர்களுக்கு மறைவாக ஒளிந்து செய்யக்கூடிய காரியம். இந்த மறைவாக ஒளிந்து செய்யக்கூடிய இந்த காரியத்தை செய்வதற்கு மிக இலகுவான ஒரு பொழுது இருக்குமாக இருந்தால் அதுவும் இந்த இரவு பொழுதுதான். எனவே இந்த இரவு பொழுது என்பது மிக கவனமாகவும் எச்சரிக்கையோடும் கழிக்க வேண்டிய ஒரு பொழுது. நாங்கள் அதிகமாக பாவம் செய்து விடலாம் என்கின்ற நிலைமையும் உள்ள ஒரு பொழுது. அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு பொழுதும் தான். அதே நேரத்திலே அதிகமான பாவங்களிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற அளவிலே உள்ள ஒரு பொழுதும் தான். இரவு நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பகல் நேரத்திலே அவன் செய்த பாவத்தை சொல்லி காட்டுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த செய்தி கூட இரவு நேரத்திலே ஒரு பாவத்தை செய்துவிட்டு பகலிலே வந்து மக்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இரவு என்பது பாவம் செய்வதற்கு செலக்ட் பண்ணிக் கொள்வதற்கு மிக இலகுவான ஒரு நேரம். அந்த நேரத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தை வீணாக நாங்கள் கழிக்கக்கூடாது. வீணான பொழுதுபோக்குகளை நாங்கள் கழிக்கக்கூடாது. வீணான சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இரவு நேரத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தினேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இரவு நேரங்கள் இன்று நம்முடைய காலங்களில் அது இரவே ஒரு பகல் மாதிரியான ஒரு பொழுதாக நமக்கிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை கொண்டும் நம்முடைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டும் மாறி இருப்பதனால் அந்த இரவு என்பது அதனுடைய பெருமதி என்பது அதனுடைய பெருமதியை புறக்கணித்தவர்களாகத்தான் நம்மிலே அதிகமானவர்கள் அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர அந்த காலத்தை கழித்து கொண்டிருக்கணும். இரவு வந்து விட்டதா, இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். இதில் நிறைய அம்சங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றான். இந்த இரவு தாண்டி அடுத்த பகல் என்னிடத்திலே வந்து சேருவதற்கு முன்னால் அந்த அருள்களை எல்லாம் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து போய், இரவு வந்து விட்டது, எங்க சுத்த போகலாம், யாரோடு கதைத்து கொண்டிருக்கலாம், எந்த ஃபுட்சாலில் போய் விளையாடலாம் என்று நம்முடைய காலங்கள் எல்லாம்
வெளியிலேயே அப்பாயின்மெண்ட் போடப்பட்ட நிலைமையில், நம்முடைய வீட்டை விட்டு தூரமாகிய ஒரு நிலைமையிலே நம்முடைய காலங்கள் எல்லாம் மாறி இருக்கின்ற, நம்முடைய இரவுகள் எல்லாம் மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, புதிய புதிய விடயங்கள் இந்த உலகத்திலே சேரலாம். ஆனால் குர்ஆனில் எந்த வசனமும் புதிதாக சேராது. எல்லா காலத்துக்கும் ஒரே வசனம் தான், எல்லா காலத்துக்கும் ஒரே செய்தி தான், எல்லா காலத்துக்கும் ஒரே போதனை தான். நாங்கள் காலத்துக்கு காலம் மாற வேண்டும் என்று நினைத்து அல்லாஹுடைய போதனைகளை எல்லாம் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு நிறைய நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கின்றோம். முந்தியெல்லாம் விளையாடுவதற்கு, வேலைக்கு போகிறவர்கள் விளையாட வேண்டும் என்றால் சண்டே வரணும், ஒரு வீக்கெண்ட் வரணும். வீக்கெண்ட் வந்தால் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், விளையாட்டுக்கு என்று சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி விளையாடுவதற்கு கிரவுண்டுக்கு எல்லாம் போவார்கள். இன்றைக்கு அந்த வீக்கெண்ட் வர வேண்டிய தேவை கிடையாது. பகலில் எல்லாம் நல்ல வேலை செஞ்சுட்டு பிளான் பண்ணுகின்றார்கள். இரவைக்கு 10 மணிக்கு ஃபுட்சாலை புக் பண்ணுவோம், 11 மணிக்கு ஃபுட்சால் புக் பண்ணுவோம், 12 மணிக்கு ஃபுட்சால் புக் பண்ணுவோம். அல்லாஹ் முதலாவது வானத்தில் இறங்கி வந்து நம்மிடத்தில் கேட்கின்றான், யாராவது இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நம்ம எல்லாம் ஃபுட்சாலில் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறோம் அல்லது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பாங்க சகோதரர்களே. நம்முடைய காலங்கள் எல்லாம் இப்படி மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, இரவு நேரங்களில் கொஞ்சம் லேட்டாகி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பதற்கு வீட்டிலே வாப்பா இருந்தார். கண்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலைமை வீட்டிலே இருந்தது. வீட்டுக்குள்ளே வருகின்ற நேரத்தில், மகரிபு பிந்தி வருகின்ற நேரத்திலே பிள்ளையுடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் இருந்தது. லேட்டாகி போறோம், வாப்பா ஏசுவார், உம்மா ஏசுவாங்கன்ற ஒரு உணர்வு இருந்தது. இப்ப வாப்பா இல்ல வீட்டுல, உம்மாட மனசுல அந்த சொரணையும் இல்லை சகோதரர்களே. நாங்களும் எச்சரிப்போம் என்ற சொரணை இல்லை, ஏன்னா வீட்டில் அப்படியான ஒரு சூழல் இல்லை. நாங்கள் எச்சரிக்கின்ற அளவுக்கு நம்முடைய வீடுகள் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு 10 மணிக்கு வருவது நமக்கு ஒரு இஷ்யூ இல்லை. ஒபிஷியலாக இரவு நேரத்தில் பாடங்கள், இரவு நேரத்தில் கிளாஸஸ், அந்த கிளாஸஸுக்கு ஒபிஷியலாகவே நாங்களே அனுப்பி வைக்கின்றோம். பிள்ளைகள் கிளாஸுக்கு போகின்றார்கள், ஊர் சுத்துகின்றார்கள், தேவையில்லாத அம்சங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். இந்த மாதிரியான நிலைமைகளை நாங்களே ஆக்கிவிட்டோம் என்பாங்க சகோதரர்களே. இதனால் வந்த விளைவு என்ன? நம்முடைய சமூகம் இன்றைக்கு எந்த இரவை சரியாக பயன்படுத்த வேண்டுமோ அந்த இரவில் ரோட்டிலே நின்று கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, உணர்வு இல்லாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டே போகின்றோம். உள்ளத்திலே அந்த இரக்கம் என்பது இல்லாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டு போகின்றோம். நிறைய பாவங்கள் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிக்கொண்டு போகின்றோம். காரணம், இந்த இரவு எதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதற்காக வேண்டி பயன்படுத்தப்படாமல் இரவு என்பது பகல் போன்று இன்றைக்கு பயன்படுத்தப்படுவதனால். அன்பிற்கினிய சகோதரர்களே, விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. இண்டோர் ஸ்டேடியம் என்பது ஒரு ஊருக்கு தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இரவு நேரத்திலே விளையாட்டு என்பது மூமின்களுக்கு தேவை கிடையாது, முஸ்லிம்களுக்கு தேவை கிடையாது. இரவு நேரத்திலே தான் நாங்கள் விளையாட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்த, ஒரு நிலைமை நம்முடைய சமூகத்துக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இரவை அல்லாஹ் ஏற்படுத்தியதே அந்த பகலுடைய களைப்பை போக்கி நாங்கள் அமைதி காணுவதற்காக வேண்டும். அந்த இரவிலும் நாங்கள் களைப்படுவோமாக இருந்தால் எப்பொழுது நாங்கள் அமைதி காண்பது? அடுத்த நாள் பகலும் ஆரவாரமாகத்தான் இருக்கும். பாடசாலையில் பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள். பாப்பா இன்றைக்கு ஃபுட்சாலுக்கு போறதுனால பிள்ளைக்கு எச்சரிக்க முடியாமல் இருக்கின்றது. நீ ஃபுட்சாலுக்கு போகப்படாது பாப்பா, நீங்க போறீங்க தானே புள்ள கேட்டுருவாங்க. சில நேரத்தில் பிள்ளையை கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வாப்பாவுக்கு. இரவிலே போய் விளையாடுகின்றார்கள் 10 மணி 11 மணி, களைப்படைந்த நிலைமையில் அடுத்த நாளைக்கு பாடசாலைக்கு போனார். பாடசாலையில் வகுப்பறையிலே பிள்ளைகள் தூங்குகின்றார்கள். கல்வியிலே வீழ்ச்சி நடக்கின்றது. நிறைய கல்வியிலே பின்னடைவை நோக்கி நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வருகின்றதா இருக்கும், ஆனால் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அந்த பெர்சன்டேஜிலே வருவதில்லை என்பாங்க சகோதரர்களே. சில இடங்களில் சில பிள்ளைகள், எக்ஸ்ட்ரா பிரைட்டான பிள்ளைகள், அதிகமான ரிசல்ட்ஸ்களை எடுத்துக்கொண்டு வேறு வேறு டேலண்ட்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை வைத்துக் கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சமூகம். ஆனால் ஓவரால் பார்க்கின்ற நேரம் நம்முடைய சமூகம் பின்தங்கி போய்கொண்டே இருக்கின்றது. காரணம், இரவு இரவாக பயன்படுத்தப்படுவது கிடையாது. நண்பர்களோடு சேர்ந்து யாருடையாவது வீட்டுல போய் உட்கார்ந்து கழிச்சு கொண்டிருப்பது. எப்படி நமக்கு அந்த இரவு அமைதி, அதுபோன்றுதான் நம்முடைய மனைவிக்கும் அமைதி. பகல்ல இருந்து காலையில இருந்து எல்லாருக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சு அந்த இரவு ஒன்று வெறும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்று சொல்லி ஒரு 9 மணி 10 மணி ஆகின்ற நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகின்ற அந்த பெண்களை கூட இரவு நேரத்தில் நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டிலே உட்கார்ந்து கதையை ஆரம்பித்து அந்த கதைத்து கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு பிளேன் டீ, அவர்களுக்கு டீ, அவர்களுக்கு இடையில வடை சுட்டு கொடுக்கணும், அவர்களுக்கு பெட்டி சுட்டு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய அமைதியும் இல்லாமல் பண்ணிவிட்டோம்.
வீடுகளிலே இரவு இஷாவுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் வந்து இருப்பார்கள், வீடு ஆரவாரமாக இருக்கும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரத்துக்கு தூங்க முடியாது, வீட்டில் நேரத்துக்கு காலையில் எழும்ப முடியாது. ஆனால் அதை கூட சிந்திக்காமல் நிறைய தந்தைமார் நம்முடைய வீட்டுக்கு நண்பர்களை அழைத்து அல்லது இன்னொரு நண்பருடைய வீட்டுக்கு நாங்கள் போய் இருந்து கொண்டு நம்முடைய இரவுகளை எல்லாம் தேவையில்லாமல் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பாந்த சகோதரர்களே. இந்த மாதிரியான நிலைமைகள் இந்த மார்க்கத்துக்கு ஏற்புடையதா முரணானதா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் ஃபத்வா தருவதற்கு வரவில்லை. ஆனால் இது இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள் அல்ல. ஒரு மூமினால் இதை செய்ய முடியாது. இரவு என்று வருகின்ற நேரம் அந்த இரவை அவன் வரவேற்பார், அந்த இரவுடைய அருள்களை அவன் வரவேற்பார். அந்த அருள்களை அடைய வேண்டும் என்கின்ற உணர்வு அவனுடைய உள்ளத்திலே இருக்கு. அந்த அருள்களிலே அதிகமானதை வீட்டில் அடைந்து கொள்கின்ற நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே வீட்டிலே இருப்பதற்கு அதிகமாக ஆசைப்படக்கூடியவன் ஒரு மூமின் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெளியிலே உங்களுடைய அலுவல் முடிந்து விட்டது என்றால் அவசரமாக நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு போங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அமைதி அங்குதான் இருக்கின்றது. அந்த அமைதியை அடைந்து கொள்வதற்கு போகக்கூடியவனாக வீட்டுக்கு நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் இன்னும் யாரை சந்திக்கலாம், இன்னும் இங்கு சுத்தலாம், எத்தனை மணிக்கு லேட்டாகி வீட்டுக்கு போகலாம் என்கின்ற உணர்வோடு நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து நம்மிடத்தில் இரவு நேரத்தை மிக அதிகமாக கழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸாக இன்றைக்கு மொபைல் போனும் மாறிவிட்டது என்பாங்க சகோதரர்கள். இரவிலே கையிலே மொபைல் போனை எடுக்கக்கூடியவர்கள் ஜாமத்திலே வைக்கக்கூடிய நிலைமை. அதிலும் அதிகமாக இளைஞர்கள் 11 மணி 12 மணி எங்கேயாவது ஒரு சந்து பொந்திலே நின்று கொண்டு போனை வைத்துக் கொண்டு அந்த போனிலே எதையாவது நோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லது நான் சொன்னேனே, இரவு என்பது அமைதியானது, இரவு என்பது மூடலானது, இரவு இருட்டானது, நிறைய பாவங்கள் செய்யலாம் என்று நிறைய பாவங்களை செய்யக்கூடியதாக இந்த போனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோடு தேவையில்லாத தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு, இந்த மொபைல் போனின் மூலமாக கதைத்துக் கொள்வதற்கு, எல்லாரும் தூங்கியதன் பின்னால் நாங்கள் கதைத்துக் கொள்வோம் என்கின்ற அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், விருந்து அதாவது பசித்தவருக்கு உணவளியுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்குங்கள், அழகான முறையில் சொர்க்கம் செல்வீர்கள் என்று சொன்னார்கள். அழகான முறையில் சொர்க்கம் செல்வதற்கு இரவை பயன்படுத்த வேண்டிய மக்கள் அழகான முறையில் நரகத்துக்கு செல்வதற்காக வேண்டி இரவை பாவத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பார்ந்த சகோதரர்களே. இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். ஆனால் இந்த செய்தியை முழுமையாக சொல்வதற்கு நேரம் போதாமல் இருந்தது. அதனால் சுருக்கமாக சொன்னேன். அல்லாஹு தஆலா போதுமானவருடைய விளக்கத்தை முழுமையாக உங்களுக்கு தருவதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரவுடைய பெருமதியை விளங்கி அந்த இரவை நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தருவதற்கு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.